ஹாய் கைஸ், வெல்கம் டு மனோபிராந்தி. ஸோ நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்துட்டு குடும்பஸ்தன். நம்ம மணிகண்டன் அந்த ஹோல் நக்லைட்ஸ் டீம் அண்ட் அவங்க இதில் நிறைய டைரக்ஷன்லாம் பண்ண ராஜேஸ்வர் காளிசாமி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு பொதுவாக அந்த நக்லைட்ஸ் டைம்ல வந்துட்டு வந்து அவங்க சேனல் ரொம்ப பிடிக்கும். பேக் டு ஸ்கூலு இதெல்லாம் வந்துட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமுச்சி எல்லாமே அது வந்து மோஸ்ட்லி அந்த சைட்லேருந்து வர எல்லாத்துக்குமே பயங்கரமாக கனெக்ட் இருக்கும். ஸோ நான் அந்த சேனலை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறதுனால இந்த படத்துக்கு எனக்கு ஓரளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் ஈவன் மணிகண்டனும் அவர் லாஸ்ட் ஸ்டிங்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டீசெண்டாக நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் நல்லா இருந்துச்சா, அதே மாதிரி இருந்துச்சா, ஒரு குட் நைட் மாதிரியோ இல்லை லவர் மாதிரியோ ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலான்னு இப்பயே சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மனோபிராந்தி. இப்போ அந்த படத்தோட பிளாட்டை பற்றி பார்ப்போம். என்னன்னா, இப்போ மணிகண்டனும் ஹீரோயினும் வந்துட்டு லவ் மேரேஜ். அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஈவென்ச்சுவலி அவங்க வீட்டில் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. இயர் லேட்டர் அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஷி கெட்ஸ் ப்ரெக்னென்ட். அப்புறம் வந்துட்டு இவர் வாங்குற கடன்காரங்க எப்படி சமாளிக்கிறாரு. அண்ட் இவருக்கு இருக்க ஒரு மச்சான், அவர் வந்து யாருன்னா நம்ம குரு சோமசுந்தரம். அவரோட கேரக்டர் இருக்கு பாருங்க, வேற லெவல் பண்ணியிருந்தானுங்க. காமிக்கும் போதே எடுத்தோடனே ஒரு பயங்கர கொடூரமான ஆளா அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் எப்படி சமாளிக்கிறாரு. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஷரு, வீட்டில் இருக்கவங்க ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் மிடில் கிளாஸாக இருந்து சிங்கிள் ஏர்னிங் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட்டபுளாக தான் இருக்கும். இதில் காமிச்சிருக்க ஒரு ஓவர் த போட் பண்ணி போய் காமிச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஆளுங்க நிஜமாவே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. இதில் ஒரு பாயிண்ட்ல வந்து மணிகண்டன் ஒரு டைலாக் சொல்லுவார். மாச கடைசியில் ஒருத்தன்ட்ட காசு கேட்டோம்னா, மச்சான் ஒரு ரூபா கூட இல்லைடா அப்படின்னு சொன்னா நான் நம்பினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்கிட்ட நிஜமாலுமே ஒரு ரூபா கூட இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பேசிப்பாரு. அந்த பாயிண்ட்ல வந்துட்டு உண்மையாவே பயங்கரமா கனெக்ட் ஆயிரும். இதே மாதிரி அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிற மாதிரி தனியா போய் பேசுற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்கு. அது பயங்கர ஹிலாரியஸா இருந்துச்சு. காமெடி ஹியூமர்ன்றது பார்த்தோன்னா படம் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல வச்சுருந்துருக்காங்க. அது மோஸ்ட்லி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஒன்று ரெண்டு இடத்த தவிர மீதி எல்லா இடத்துலையுமே நல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ்ன்றது என்னன்னா அந்த கொஞ்சம் சில எமோஷன்ஸை வச்சு படத்தில் இருக்க பிளாட் எல்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசி பூசி மொழிகிறாங்க. அது மாதிரி அந்த கிளைமேக்ஸ் டைமில் லைட்டாக ஒரு இதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சின்ன 2-3 இடத்துல ஒரு லேக் இருக்குது. கொஞ்சம் ப்ரொலாங்டாக ஒரு 2-3 சீன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை தவிர இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா பிளாட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது. ஆனால் வந்து அவங்க கட்டுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட் பேஸாக தான் படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட்லையும் போர் அடிக்காது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே பிச்சிருக்காங்க. நம்ம நக்லைட்ஸ் டீமில் இருக்க ஜென்சன் ஆகட்டும், இவங்க நிவேதிதா, அவங்க கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மணிகண்டன் சொல்லவே வேணாம். அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து நம்ம ஆல்ரெடி செட் ஆகிட்டோம். இவர் வந்து இந்த அவர் படுற அந்த கஷ்டம் அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிது. அந்த இயலாமையில் ஒரு மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் அவர் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்காரு. ஸோ நம்மளை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்றனாலே வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஃபீல் வந்துடுது. இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அண்ட் இதில் ஃபேமிலியோடவே போய் பார்க்கலாம். அந்த அளவு பயங்கர நல்லா தான் இருக்குது. நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலே இந்த படத்தில் கனெக்ட் பண்ணி, இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, அது மாதிரி வந்து மிடில் கிளாஸ் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மனோபிராந்தி. பை.